ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறார் திருமூலர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்கிறார் பட்டினத்தார். ஆன்மீகம் வேறு, தெய்வீகம் வேறு, கடவுள் வேறு. ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டால் தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ளலாம். தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டவர்கள்தான் ஞானிகள் ஆகின்றனர். அவ்வாறான அருள் ஞானி பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள். சென்னை மாவட்டம் திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் திருக்கோயில் என வழங்கும் அருள்மிகு மயூரநாதர் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்டது. திருவருள் தந்தருளும் திருக்கோயில் மகா குடமுழுக்கு விழா குரோதி ஆண்டு தமிழ் ஆனி மாதம் 28ஆம் நாள், ஆங்கிலம் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 5:45 முதல் 6:15 மணிக்குள்ளாக சஷ்டி உத்திர நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பவித்திரமான பாம்பன் சுவாமி திருக்கோயிலுக்கு பக்திமிக்க மகா குடமுழுக்கு விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஏராளமான திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளும் குடமுழுக்குகளும் நடைபெற்று வருகின்றன. இது ஒரு வரலாற்று சாதனை. 400 ஆண்டுகளுக்கு பின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருள்மிகு ஆதிகேச பெருமாள் திருக்கோயிலிலும், 300 ஆண்டுகளுக்கு பின் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் சந்தனம்சேரி அருள்மிகு வரராஜ பெருமாள் திருக்கோயிலும், 150 ஆண்டுகளுக்கு பின் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோலம் கங்காதேஸ்வரர் திருக்கோயிலும், 123 ஆண்டுகளுக்கு பின் திருநெல்வேலி மாவட்டம் அரிகேசவநல்லூர் அருள்மிகு பெரியநாயகி உடனுரை அரியநாத சுவாமி திருக்கோயிலும், 110 ஆண்டுகளுக்கு பின் வேலூர் மாவட்டம் வெட்டுவாவனம் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில், 100 ஆண்டுகளுக்கு பின் 5 திருக்கோயில்களுக்கு வரலாற்று சாதனைகளாக மகா குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்று உள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் 1810 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. 150 ஆண்டுகளுக்கு பின் தேரோட்டம் விழுப்புரம் மாவட்டம் பூவரசங்குப்பம் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில். திருக்கோயில்கள் தேரோட்டம் வெகு விமர்சையாக ஆங்காங்கே அமைந்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் காரணமாக தடைபட்டிருந்த சென்னை மாவட்டம் திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமி திருக்கோயிலுக்கு சட்டப்படி தீர்வு கண்டு திருப்பணிகளும் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இத்திருக்கோயிலுக்கு கடந்த 1958ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. அதன் பின் திருப்பணிகள் மேற்கொள்ள 24/9/1998ஆம் நாள் அன்று பாலாலயம் செய்யப்பட்டது. குடமுழுக்கு நடைபெற்று 66 ஆண்டுகளும் பாலாலயம் செய்யப்பட்டு 36 ஆண்டுகளும் கடந்துள்ளன. 9/6/2024 அன்று பாம்பன் குமரகுருதாசர் சுவாமி திருக்கோயிலில் பந்தக்கால் அமைந்து குடமுழுக்கு விழா பணிகள், அதனைத் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் உபயதாரர்கள் மூலம் உருவாக்கப்படும் ரதத்திற்கான பணிகளையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இத்திருக்கோயிலில் ரூபாய் 1.12 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 12/7/2024 அன்று
திருக்குடமுழுக்கு விமர்சையாக அமைந்திட உள்ளது. பாம்பன் குமரகுருதாச சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற மயூர வாகன சேவன விழாவில் 100வது ஆண்டை முன்னிட்டு புது பொலிவோடு மறுபதிப்பு செய்யப்பட்ட பாம்பன் சுவாமிகள் சரித்திரம் எனும் பக்தி பணுவல் நூல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். அனைத்து வித திருப்பணிகளையும் அருமையாக ஆற்றி வருகின்றது இந்து சமய அறநிலையத்துறை. பக்தர்கள் அனைவரும் வருகை புரிந்து மகா குடமுழுக்கு விழாவை தரிசித்து பேரொருளை பெற்று திகழுமாறு பக்தியுடன் கோருகிறோம்.